இல்லை இல்லைம்மா, சரி சரி சரி. வாஸ்வேதா, சீக்கிரமா பிள்ளைக்கு பாலை கொடு. இங்க ஒரு ஆளுக்கு பொறுமை இல்லை, பால் வேணும்னு கிடந்து அழுதுகிட்டு இருக்கா பாரு. இல்லடா இல்லை நிலா குட்டி, இந்தாங்க இந்தாங்க பால் குடிங்க. பாரு, அந்த பாலை வாயில வச்சதுக்கு அப்புறம் தான் அழுகையே நிக்குது. ஐயோ அத்தை, பாலை சூடு பண்ணி ஆற வச்சு கொண்டு வர்றதுக்குள்ள உங்களை ஒரு வழி பண்ணிட்டா போலையே. அதை ஏன் கேட்குற ஸ்வேதா, அப்படியே அவ அப்ப நாட்டம், கொஞ்சம் பொறுமை கூட கிடையாது. என்னத்த சொல்றீங்க? ஐயோ ஆமா ஸ்வேதா, இந்த அஸ்வின் பையலும் இப்படித்தான். பால் வேணும்னா அவனுக்கு அந்த நிமிஷமே கையில பாலை கொடுத்துடணும். அதை கொஞ்சம் சூடு பண்றதுக்கோ ஆற வைக்கிறதுக்கோ ஒரு பொறுமை அவன்கிட்ட கிடையாது. பால் வேணும் பால் வேணும்னு சொன்னதையே சொல்லி சொல்லி அழுதுகிட்டு கிடப்பான். ஆமா, ஆனா ஜீவாவும் சிவாவும் அப்படி கிடையாது. ரெண்டு பேரும் அவ்வளோ பொறுமையுள்ள பசங்க. கொஞ்சம் இருங்கப்பா தரேன்னு சொன்னா திரும்ப நம்மளா இந்தாங்கப்பான்னு கொண்டு போய் கையில கொடுக்குற வரைக்கும் வேணும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம அமைதியா உட்காந்துருப்பானுங்க. ஆனா இந்த அஸ்வின் இருக்கானே, கொஞ்சம் கூட பொறுமை இல்லாத பையன். அப்படியாத்த? அப்புறம் சக்தி? அட சக்தியா, அவன் அஸ்வினுக்கு மேல. அஸ்வினாவது பால் கொதிச்சு ஆற வச்சு குடுக்கற வரைக்கும் பாலு பாலுன்னு அழுதுகிட்டு தான் கிடப்பான். ஆனா சக்தி அப்படி கிடையாது. பால் அங்க கொதிக்கையில ஏறி பாலை தட்டி விட்டு ஒரு தடவை அவன் காலில் எல்லாம் கொதிக்கிற பால் கொட்டி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் இல்லாத அலும்பெல்லாம் செஞ்சிருக்கான். ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிருக்கானா சக்தி? ஐயோ, இது என்னம்மா ஸ்வேதா, இன்னும் என்னெல்லாமோ அட்டகாசம் பண்ணியிருக்கான். அதெல்லாம் சொன்னோம்னா ஒரு நாள் பத்தாது போ. ஆனா என்ன, ஜீவாவும் சிவாவும் கொஞ்சம் பொறுமையுள்ள அமைதியான பசங்களா இருக்கிறதுனால இவனுங்க ரெண்டு பேரையும் வச்சு நான் சமாளிச்சேன். இல்ல 4 பேரும் ஒரே மாதிரி இருந்திருந்தாங்கன்னா என் கதை அவ்வளவுதான். சரி, நிலா அட்டகாசம் பண்றது கூட அப்பனோட குணம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த முகிலு மோனி மைனா இது 3ங்க பண்ற அட்டகாசம் இருக்கே, அதுங்களோட அப்பனுங்க இருந்த அமைதிக்கும் இந்த பிள்ளைங்க பண்றதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. அதாத்த, அந்த காலத்துல கொஞ்சம் பிள்ளைங்கலாம் அமைதியா இருந்துச்சுங்க. ஏதோ 1-2 பிள்ளைங்க தான் சேட்டை பண்ணுங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாதத்த. இப்ப பிறக்கிற எல்லா பிள்ளைங்களும் சேட்டை தான் பண்ணுதுங்க. அது என்னமோ உண்மைதான் ஸ்வேதா. அந்த காலத்துல எல்லாம் 10 பிள்ளை 12 பிள்ளைன்னு எந்த கவலையும் இல்லாம பெத்து சாதாரணமா வளர்த்தி விட்டுட்டு போவாங்க. ஆனா இந்த காலத்துல ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ளேயே அப்பனும் ஆத்தாலும் படுற கஷ்டம் பார்க்க முடியல போ. ஆமாத்த. அப்புறம் ஸ்வேதா, நம்ம நிலா குட்டிக்கு அடுத்த வாரம் 1வது பிறந்த நாள் வருதுல்ல, அதை நல்லா கொண்டாடணுமா. எல்லாருக்கிட்டையும் சொல்லி அதை பத்தி பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்து போறேன் பாத்துக்க. ஆமாத்த, நிலாவோட பிறந்த நாளை நல்லா கொண்டாடணும்னு இவர் கூட சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆமா ஆமா, நல்லா செய்யணும். பசங்க வந்துட்டோம், வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சு பேசி பிள்ளையோட பிறந்த நாளுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு எல்லாம் முடிவு பண்ணணும். சரிங்க. ஆமா, முகிலுங்க அவன் அங்கே அஞ்சலி அக்கா குளிக்க வச்சுட்டு இருக்காங்க. சரி சரி, குளிக்க வச்சுட்டு வரட்டும். சரி அத்தை, அப்போ எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்கு. அவள் பால் குடிச்சிட்டா அமைதியாக இருந்துக்குவா, பார்த்துக்கங்க அத்தை. சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ இப்போ என்னடா கண்ணு, பால் போதுமா? டி முகில, குடுக்கிற பால்ல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாத்தையும் மேலையெல்லாம் வச்சு தேய்ச்சிட்டு குளிக்க வேண்டாம் நான் சொல்றேன். ஒழுங்கு மரியாதை சும்மா நில்ல சொல்லிட்டேன். முகில, பேசாம இரு, அடி வாங்கிடுவ சொல்லிட்டேன். டே முகில, சோப்பனை கண்ணுகிட்ட கொண்டே வரல, அதுக்குள்ள எப்படிடா கண்ணுல சோப்பு படும்? ஐயோ, நீ இருக்க பாரு. சரி சரி, போதும் போதும், அவ்வளவுதான். இனி தண்ணி ஊத்தி கழுகிட்டு வெளியே போயிடலாம். உன்னை குளிக்க வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. அமுதவள்ளி, அழாத அமுதவள்ளி. அம்மா அப்பாவை நினைச்சா கஷ்டமா இருக்கும் தான். ஆனா அதான் உனக்கு அக்காவும் மாமாவும் இருக்காங்கல்ல அமுதவள்ளி, அவங்கள நினைச்சாவது நீ அழாம இரு அமுதவள்ளி. ஆமா சத்யா, என் அக்காவும் மாமாவும் என் அம்மா அப்பா இல்லாத குறையே தெரியாத அளவுக்கு என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க. ஆனாலும் என் அம்மா அப்பா இறந்த நாள் வந்துட்டா மட்டும்
எனக்கு என்னன்னே தெரியல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அழுகியா வரும். நானே அழக்கூடாதுன்னு நினைச்சாலும் என்னால அழாம இருக்க முடியாது சத்யா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப சக்திவேலு அங்க பாருப்பா, அந்த புதுசா வந்த புள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. என்ன பிரச்சனையோ என்னவோன்னு தெரியலையே, போய் என்னன்னு கேளுப்பா. எது? நான் போய் என்னன்னு கேட்டா அவ சொல்லுவாளா? அது சரி, நேத்து நீ கலாச்சி விட்டதுக்கு நீ போய் கேட்டா நிச்சயமா சொல்ல மாட்டா. ஆனாலும் அவ ஏன் அழறான்னு தெரியணுமே. சரி, நீ அதை நினைக்காத அமுதவள்ளி. நீ வேற எதையாவது யோசி. அப்ப உனக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்கும். இல்ல சத்யா, நானும் வேற என்னெல்லாமோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என் மனசு திரும்ப திரும்ப என் அம்மா அப்பா ஞாபகமாவே தான் இருக்கு. சத்யாவை கூப்பிட்டா என்னன்னு தெரியும். சத்யா, இவன் ஏன் கூப்பிடுறான்? அமுதா, சரி நம்ம வேணா கேண்டீன் போவோமா? அங்க போனா உனக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுமா? இல்ல சத்யா, நான் எங்கேயும் வரல. எங்க போனாலும் இன்னைக்கு ஃபுல்லா என் மனசு என் அம்மா அப்பாவை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கும். வேற எதை பத்தியும் என்னால யோசிக்க முடியாது. சத்யா. ஐயோ, இவன் வேற என்னத்துக்கு கூப்பிடுறான்னு தெரியலையே. போகலன்னா அதுக்கு வேற திட்டுவான். சரி, போய் என்னன்னு கேட்போம். அமுதவள்ளி, ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். சரி சத்யா. இவன் தொல்லை தாங்கல. என்ன சீனியர், எதுக்கு கூப்பிட்டீங்க? சத்யா, அமுதவள்ளி ஏன் அழுதுட்டு இருக்கா? அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? ஏய், கேட்டா ஒழுங்கா சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு அவ அம்மா அப்பாவுடைய இறந்த நாள். அதான் அவங்க அம்மா அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. என்ன சத்யா சொல்ற? அமுதவள்ளிக்கு அம்மா அப்பா இல்லையா? ஆமா சீனியர், அமுதவள்ளியோட அம்மா அப்பா அவ சின்ன வயசா இருக்கும்போதே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவளோட அக்காவும் மாமாவும் தான் அவளை வளர்த்து படிக்க வைக்கிறாங்க. அமுதவள்ளிக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னதும் சக்தி ஃபீல் பண்றானே. அப்படின்னா இனி பாவம் பார்த்து நம்மளை தொல்லை பண்ணாம விட்டுருவான்னு நினைக்கிறேன். சத்யா, அவ தான் அம்மா அப்பாவை நினைச்சு அழுதுட்டு இருக்கால. நீ அவ ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி அழ வேண்டான்னு சொல்லலாம்ல. ஐயோ சீனியர், நான் எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்தேன். ஆனா அவ சமாதானமே ஆக மாட்டேங்கிறா. சரி, இங்கேயே உட்காந்து அம்மா அப்பாவையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா கஷ்டமா தான் இருக்கும். உன் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வா கேண்டீனுக்கு போவோன்னு கூட கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அவ வர மாட்டேங்கிறா. என்னது, மனசு ரிலாக்ஸ் ஆக கேண்டீனுக்கு கூப்பிட்டியா? ஆமா சீனியர், எனக்கெல்லாம் மனசு கஷ்டமா இருந்தா நான் உடனே கேண்டீனுக்கு தான் போவேன். அங்க போய் நமக்கு பிடிச்சதை எதையாவது வாங்கி சாப்பிட்டோம்னா உடனே மனசு அப்படியே ரிலாக்ஸா சந்தோஷமா ஆயிரும். அட, இது நம்பாளு. என்ன சீனியர் யோசிக்கிறீங்க? இல்ல, அவ எப்படி உனக்கு ஃப்ரெண்டானான்னு யோசிக்கிறேன். சரி, அதை விடு. நான் சொல்ற மாதிரி செய். இன்னைக்கு சாயந்தரம் காலேஜ் முடிஞ்சதும் அமுதவல்லிய நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வா. நான் எதுக்கு அவளை கூட்டிட்டு வரணும்? சத்யா, உன் ஃப்ரெண்டு அழாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? ஆமா. அப்ப நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வா. அங்க வந்தா நிச்சயமா அமுதவள்ளி எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருப்பா. அப்படியா? சரி சீனியர், நான் கூட்டிட்டு வரேன். ஏன்பா சக்திவேலு, நான் தெரியாம கேக்குறேன், அந்த பிள்ளைய இங்க எதுக்குப்பா கூட்டிட்டு வர சொன்ன? ஐயோ பச்சைக்கிளி, அங்க பாரு. அந்த மரத்துல இருந்து இவ்வளோ அழகா பூவெல்லாம் உதிருதுன்னு அதை பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்கு. என் மனசுக்கு ஏதாவது கஷ்டம்னா நான் உடனே இந்த இடத்துக்கு தான் வருவேன். இங்க வந்து அந்த மரத்தடியில நிற்கும் போது அந்த மரத்துல உள்ள பூவெல்லாம் உதிர்ந்து நம்ம மேல விழறப்போ நம்ம மனசுல உள்ள கஷ்டம் எல்லாம் மறந்து நம்ம மனசு மொத்தம் அந்த விழற பூவையும் அதோட வாசத்தையும் மட்டும்தான் நினைக்கும். இந்த இடத்துக்கு வந்தா இவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆயிரும் பச்சைக்கிளி. அட என்னப்பா இது, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. யோ, பின்ன என்னப்பா, மரத்துல இருந்து பூவுலதான் மனசு ரிலாக்ஸ் ஆகுதான். இதெல்லாம் ஒரு விஷயம்னு அந்த பிள்ளைங்க வரும்னு நினைக்கிற? அப்படியே வந்தாலும் இதை பார்த்தாலாம் அந்த பிள்ளை சந்தோஷப்படும்னு எனக்கு தோணல. 1 hour later.
ஏன்பா சக்திவேலு, இன்னுமாப்பா அந்த புள்ள வரும்னு நம்பிக்கிட்டு இருக்க? வாப்பா போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பார்ப்போம். இப்ப சக்திவேலு அங்க பாருப்பா. இப்ப சக்திவேலு, நீ சொன்ன மாதிரியே உனக்கு பிடிச்ச விஷயம் அந்த பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கேப்பா. பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயவள் தானா? ஹே என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் புகழவள் தானா? ஐயோ என திகைக்கும் என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து